இல்லை அதுதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கிறது வந்து உங்களுக்கு என்னென்னா பேஸ் வந்து சிவிலாக கிரிமினலான்றது உங்களுக்கு அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இதில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்னென்னா சிவிலை பொறுத்தளவுக்கு என்னென்னா ப்ளீடிங்ஸ் அதை பேசிக் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸில் வந்து என்ன நமக்கு பேசிக் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதையில் அதுக்கு தேவையான அத்தனை லாவும் அப்ளிகேஷன் வரும். அதுக்கு தேவையான பர்டிகுலரில் எல்லா லாவும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராது. இப்போ சப்போஸ் மணி சூட்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் வந்து பேசிக் என்ன ப்ளீடிங்ஸ் இருக்கணும். அந்த ப்ளீடிங்ஸ் இருந்ததுன்னா இஷ்யூஸ் இருக்கணும். ஸோ இஷ்யூஸ்க்கு வந்து வி கோ டு ஆன்சர் இட். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தெர் இஸ் நோ பேட்டர்ன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. ஷெட்யூலில் இப்போ பிளைண்ட்டுன்னா இப்படி இருக்கணும், அனெக்சர் ஏயில் பிளைண்ட் அப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ நத்திங் பட் அ ஒப்பீனியன் ஆஃப் ப்ரெசைடிங் ஆஃபீஸர். அது அவரோட ஒப்பீனியன். இதில் என்ன அப்படின்னா என்ன டிஸ்பியூட் என்ன, அதில் வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், தென் தி ரீசன் ஃபார் டிசிஷன். இது 3 தான் மெயினாக வந்து. மற்றதெல்லாம் ஸ்ட்ரக்சர். நீங்கள் எக்ஸாமுக்கு போய் உட்காந்து ஹிந்தி கோர்ட் ஆஃப் எழுதணும்லாம் தயவுசெய்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தே ஒன்ட் எக்ஸ்பெக்ட் இட். நீங்கள் உட்காந்து நிறையா பேர் ஹிந்தி கோர்ட் ஆஃப் டேஸ் அப்புறம் பேர் போட்டு யாரோ ஊரில் இருக்கிற பேரில் அந்த லெட்டர் எழுதுவாங்களே அது மாதிரி லெட்டர் ரைட்டிங்கு ஃப்ரம் டு போடுறது மாதிரிலாம் காஸ்ட்லைட்டில் எழுதணுன்றலாம் வரல. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வந்து அப்படி எழுதவே வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து சிவில் கேஸ்னால் இஷ்யூஸை கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ பிளைண்ட்டு கொடுத்துட்றாங்க, ஷார்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன். அப்படித்தானே கொடுக்குறாங்க. சில நேரத்தில் இஷ்யூஸ் கொடுப்பாங்க. அது பேட்டர்ன் டைம் மாறும். பட் அல்டிமேட் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். கான்செப்ட்ன்றது வந்து இப்போ என்ன அப்படின்னா சிவில் கேஸ்னால் ப்ளீடிங்ஸ் இருக்கணும். ப்ளீட்ஸ்னால் பிளைண்ட்டுனா உங்களுக்கு மொத்தமாக நம்ம காசில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு ஃபேக்டை கொடுப்பாங்க. அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒன்று வந்து சிலதில் அவங்க இஷ்யூஸ் கொடுத்தா அந்த இஷ்யூஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட் எழுத சொல்லுவாங்க. ஆர் சம்டைம் யூ கோ டு ஃப்ரேம் த இஷ்யூஸ் அண்ட் ரைட் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்படி வரையில் பிளைண்ட்டி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் படிக்கையில் நீங்கள் என்ன ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்ட். அதனால் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண எலிமினேட் பண்ணிவிட்டு எது மெயினாக டினை பண்ணுறாங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்கன்றத டிஸ்பியூட்டடை எடுத்து யூ கோ டு ஃபார்ம் தி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும். இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது அப்படின்னா இட் இஸ் ஒன்லி எ டிஸ்கஷன் ஆஃப் எவிடன்ஸ். சிவிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் பிளைண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுத வேணால் க்ரக்ஸ் ஆஃப் தி ஃபேக்டை வந்து ஷார்ட்டாக எடுக்கணும். அக்கார்டிங் டு த பிளைண்டிஃப் தீஸ் ஆர் தி கேஸ் ஆஃப் தி பிளைண்டிஃப் அவ்வளோதான். அதை ஷார்ட்டாக அதாவது அக்கார்டிங் டு த டிஃபெண்டன்ட் ஆஸ் பர் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான் ஷார்ட்டாக கொடுத்துட்டு தென் அதுக்கு வந்து நீங்கள் எந்த இஷ்யூஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறீங்களோ இஷ்யூ நம்பர் 1 அப்படி போட்டுட்டு இந்த இஷ்யூ நம்பர் 1 என்ன பண்ண அப்போ வந்து அதுக்கான தேவையான வந்து எவிடன்ஸ் எங்கே இருக்குது. இப்போ சப்போஸ் நீ எக்ஸிபிட் மார்க் பண்ணியிருப்பீங்க, டெப்போசிஷன் கொடுப்பாங்க, அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து எடுக்கலாம். டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து எடுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லாமல் கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா மெயினாக வந்து அதை எடுக்கலாம். ஸோ அந்த டிஸ்பியூட்டடுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்க்கு உங்கள் ஆன்சர் பண்ணணும் ஆஸ் பர் ப்ளீடிங்ஸ், as per the oral evidence, as per the documentary evidence. that போட்டுட்டு இதெல்லாம் டிஸ் பண்ணி you have to give the reason for it. அதை நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்க, இவர் எவிடன்ஸ் அப்ரிஷியபிளாக இருக்கா, ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கா, இந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கா, ஏற்றுக்கிறது மாதிரின்னா இது எதனால் ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னா எதனால் ஏற்றுக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் இன்னும் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதனால் இந்த இஷ்யூஸ் இவருக்கு ஃபேவராக சொல்கிறேன், பிளைண்ட்டுக்கு ஃபேவராக, அதனால் இது வந்து இவருக்கு எகெயின்ஸ்டாக சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு எத்தனை இஷ்யூஸ் கொடுக்குறீங்க அதை கொடுத்துட்டு மெயின் வந்து என்னென்னா இப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன்னா வெதர் இஸ் என்டைட் ஃபார் டிக்ளரேஷன்னா கல்த சூட் வந்து டிகிரீடு அஸ்பிரைடு ஃபார் பின்னாடி எதுக்குன்னா ஃபார் த எபோவ் செட் ரீசன்ஸ். இப்போ நம்ம தமிழில் சொல்லணும்னா மேலே சொல்லக்கூடிய எல்லா இதுகளையும் அது பிளைண்ட்டையும் சரி ஓரல் அதாவது என்னென்னா வாய்மொழி சாட்சி மற்றும் ஆவண சாட்சியங்களின் அடிப்படை வந்து வாதி வந்து வழக்கை நிரூபணம் செய்துள்ளார். அதனால் வாதி கோரியுள்ள விளம்புகை பரிகாரம் வாதிக்கு கிடைக்கத்தக்கது அப்படின்றது சொன்னோம். ஸோ இங்கிலீஷில் சொன்னோம்னா as per ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்
தி plaintiff has proved his claim, therefore the suit is decreed as prayed for அப்படின்றத நீங்கள் ஸோ இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ இல்லையா. நீங்கள் இண்டி கோட்டாப் எழுதுறீங்களா, பார்ட்டி பேர் எழுதுறீங்களா, காஸ்ட் டைட்டில் எழுதுறீங்களா, ஜட்ஜ்மெண்ட்டுன்னு எழுதுறீங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த என்ன டிஸ்பியூட்டு கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்பியூட்டுக்கு நீங்கள் எப்படி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க, அந்த இஷ்யூஸுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்றது தான். இதை வந்து என்னது, இது வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் போத் ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் லா. அது வந்து லாவும் அங்கே வரணும். இப்போ சப்போஸ் வந்து அட்வர்ஸ் பொசஷன்னா அங்கே வர்றது வந்து அதுலேயே வந்துடுவாங்க. இவர் இந்த மாதிரி இது பண்ணார், பட்டா மாற்றிருக்கிறாரு, இவ்வளோ இத்தனை வருஷம் இவர் அனுபவிச்சிருக்கிறாரு, இதுக்கப்புறம் இவர் சூட்டு போடுறாரு, 12 வருஷம் கழிச்சு போடுறாருன்னா, ஸோ ஈஸியஸ் 12 வருஷம் அப்படின்னு நமக்கு அதிலே வரணும். சரி, இப்போ சூட் கேட்டிருக்கிறாரு, இவர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் போட்டிருக்காரு, இவருக்கு அட்வர்ஸ் பொசிஷன் வரும்ன்றதை வி கோ டு வேன். இப்போ உங்களுக்கு அந்த அட்வர்ஸ் பொசிஷன் கான்செப்ட் வருதான்றதான் நாங்கள் பார்ப்போம். வந்து இதுதான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுன்றதெல்லாம் ஃபார்மேட்டெல்லாம் கிடையாது. டோன்ட் ஃபீல் இமேஜ் மேக். ஜட்ஜ்மெண்ட்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இத்தனை பக்கம் இருக்கணும், அப்புறம் ஹிஸ்ட்ரி எழுதணும், அப்புறம் ஜாகிரஃபி எழுதணும், அப்புறம் அப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஒன்லி வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்மேட்டே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் டெஃபினிஷனே என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட் இஸ் வந்து ஒப்பீனியன் ஆஃப் தி ப்ரெசைடிங் ஆஃபீஸ், அவரோட ஒப்பீனியன் வித் அவைலபிள் மெட்டீரியல்ஸ். ஈ கான் தட் இதை எதையுமே பிளைண்ட்டை பார்க்க மாட்டேன், லெட்டர் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க மாட்டேன், டாக்குமெண்ட்டை பார்க்க மாட்டேன், இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண மாட்டேன், நான் உனக்கு இது கொடுக்குறேன், அப்படி கொடுக்கக்கூடாது. தட் இஸ் அ ரீசன் தட் வி கோ டு அசைன் த ரீசன் ஃபார் கன்க்ளூஷன். இந்த ரீசனுக்கு தான் வந்து என்னென்னா, சிவிலை பொறுத்தளவுக்கு வந்து தெர் மஸ்ட் பி ஏ ப்ளீடிங்ஸ்னால் வித்தவுட் ப்ளீடிங்ஸு நோ அமௌண்ட்டாக. நீங்கள் பிளைண்ட்டில் ப்ளீடிங்ஸு ஃபேக்ட் இல்லாமல் எவிடன்ஸ் விட முடியாது. அப்படியே எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னாலும் அந்த எவிடன்ஸுக்கு அதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து அது என்னதுன்னா, ஃபேக்ட் சுட் பி ப்ளீடட். அப்போனா ப்ளீடிங்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ப்ளீடிங்ஸ் வந்து ஃபேக்டை ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அந்த எந்த ஃபேக்டை டினை பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். ஜென்ரல் டினை இஸ் நாட் தட். உங்களுக்கு தெரியும், ஆர்டர் 8ல் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல், இது ஈவன் 6லேயே வந்து ஜென்ரல் ப்ளீடிங் டிஃபரெண்ட் டினைல் இருக்கக்கூடாது. எதை ஸ்பெசிஃபிக்காக ப்ளீட் பண்ணணும்னு இருக்குது, எதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டினை பண்ணணும்னு இருக்கு. அப்போ டினை பண்ணின ஏரியாவில்னு தான் நீங்கள் டிஸ்பியூட்டை வந்து கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். கொஸ்டின்ன்றது என்னென்னா, எந்த டிஸ்பியூட்டுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும், எதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணுன்றதான். ஸோ இதை வந்து சப்போஸ் மணி சூட்டுனா வெதர் பிளைண்டிஃப் இஸ் என்டைட்டில் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் த மணி அப்படின்னு சப்போஸ் ப்ரோ நோட்டை டினை பண்ணியிருந்தா வெதர் இது வந்து ஜென்யூன், வெதர் தி சோன்சோ ஹஸ் எக்ஸிக்யூட்டட் த ப்ராமிசரி நோட், அதுதான் அந்த மாதிரி. இப்போ சப்போஸ் அட்வர்ஸ் பொசிஷன்னா வெதர் த பிளைண்டிஃப் டிஃபெண்டட் இஸ் என்டைட்டில் ஃபார் தி அட்வர்ஸ் பொசிஷன். பிளைண்டிவ்னா இப்போ வெதர் பிளைண்டிஃப் இஸ் என்டைட்டில் ஃபார் தி ரிலீஃப் ஆஃப் டிக்ளரேஷன். இல்லை கோர்ட் ஃபீஸ் சரியில்லைன்னா அவங்களுக்கு இது பண்ணாங்கன்னா வெதர் கோர்ட் ஃபீஸ் பெய்டார். இப்போ சப்போஸ் 37 1 and 2ல் வந்து ஜாயின்ட் பொசிஷன்னா கோர்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் கோர்ட். சப்போஸ் செப்பரேட் பொசஷன்னா கோர்ட் மார்க்கெட் வேலி போட்டு அதுக்கு வந்து கோர்ட் ஃபீஸ் பண்ணணும். இப்போ வந்து காமன் பொசஷன் ஜாயின்ட் பொசஷன் பண்ணிங்கன்னா கோர்ட் ஃபீஸை வந்து பார்ட்டிஷன் சூட்டில் வரையில் நீங்கள் வந்து இது கொடுக்கணும், வந்து எப்போ கொடுக்கணும், வந்து ஃபிக்ஸட் கோர்ட் ஃபீஸ் போட்டால் போதும். சப்போஸ் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் பொசஷன் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மார்க்கெட்டு வேல்யூ போட்டுட்டு அதுக்கு வந்து ஸோ அதை கோர்ட் ஃபீஸ் ஆக்டை கொண்டு வரணும். ஜூரிசிக்ஷன் வந்து பெக்யூனியரி ஜூரிசிக்ஷன் டினையா இல்லை டெரிட்டோரியல் ஜூரிசிக்ஷன். ஸோ நம்ம அதை படிக்கையில் நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா பிளைண்ட்டிலேருந்து எடுக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் எடுக்கணும். இதுதான் வந்து இப்போ என்னெல்லாம் டினை பண்ணுறாங்க அப்படின்னா, லிமிட்டேஷன் எடுக்கிறாங்களா, கோர்ட் ஃபீஸ் டினை பண்ணுறாங்களா, இல்லை வெலிடிட்டி ஆஃப் டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்களா, இல்லை ஜென்யூனிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் எடுக்கிறாங்களா. இதில் 2 இது இருக்குல்ல, லீகல், அதாவது லீகலி வந்து நாட் வேலிடுன்றது இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்பீசியஸ் அபவுட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே டினைல் தான். டினைல் வந்து நாட் அஸ் பெர் லா. இப்போ வில் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் அஸ் பெர் லான்னா, இப்போ அட்டஸ்டிங் விட்னஸ் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு வில் ஆட்டோமேட்டிக் வில் நாட் வேலிட். அதுதான். அப்போ சப்போஸ் லாஸ்ட் வில்லாக இருக்கணும். சப்போஸ் வில் டியூரிங் லைஃப் டைம் த டெஸ்டேட்டர் கேன் எக்ஸிக்யூட் எனி நம்பர் ஆஃப் வில்ஸ், whereas the only last will annual will வந்து come into play. இப்போ வந்து அப்போ அதுக்கு பண்ணணும். அப்போ அது வந்து அது என்ன வரணும், நம்ம டிஸ்பியூட் இருக்குது, இல்லை இந்த வில்லு லாஸ்ட் வில் இல்லை. சரி, நீங்கள் வந்து நம்ம இதில் என்னென்னா ப்ளீடிங்ஸில் இருந்து தான் எடுக்கணும். சிவிலை பொறுத்தளவுக்கு வந்து ப்ளீடிங்ஸ் வந்து வைட்டல் ரோல். அது வந்து அட்மிட்ஸபிள் ஏரியானா டிஸ்பியூட்டடுன்றதை வி வாட் டு ஃபைண்ட் அவுட், தென் ஃப்ரேம் த இஷ்யூஸுக்கு வந்து என்ன நீங்கள் பாயிண்ட், அந்த பர்டிகுலர் இஷ்யூஸுக்கு என்ன ஓரல் எவிடன்ஸ் இருக்குது, என்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். திஸ் இஸ் கால் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்.
அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைண்டிங் அண்ட் ஃபைண்டிங் வித் சப்போர்ட்டிவ் ரீசன்ஸ் ஃப்ரம் தி ப்ளீடிங்ஸ் அண்ட் ஆல்சோ மெட்டீரியல் எவிடென்சஸ் வித் அண்ட் லீகல் பொசிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு இதில் வந்து யூ ஹேவ் டு பேர் இட் இன் எவ்ரி திங்ஸ் இன் தட். ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் அது கஷ்டமும் கிடையாது. எப்படி neither it is so difficult not it's so easy. That depends upon the person how we are understandingன்றத பொறுத்தா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் பயப்பட வேண்டியது. நீங்கள் டிரான்ஸ்லேட் பேப்பர் ஜட்ஜ்மெண்ட் பேப்பருக்கெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. அக்வயரிங் சர்டனில் பேசிக் லான்னா அதுவே போதும். அதை வச்சு மேனேஜ் பண்ணி வந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை. இந்த ஒன் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் தான். இது வந்து பேசிக் லா, பேசிக் நாலேஜ் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ், இதுதான் தேவை. இதுக்கு பேர் வேறு ஒன்று. கிரிமினல் கேஸில் அதே மாதிரி இது பண்ணுறோம்னா, கிரிமினல் கேஸில் வந்து ப்ளீடிங்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, சார்ஜஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா 173 வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே அதில் வந்து என்ன அப்படின்னா, கிரிமினல் கேசஸில் வந்து ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து என்ன செக்ஷனில் என்ன அஃபென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த சார்ஜ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக். அதாவது 211 அவங்க 223 வரைக்கும் அந்த இது இருக்கும். அதில் என்ன சார்ஜஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன இருக்கலான்ட்டு அந்த சார்ஜஸ் வரையில் என்ன பண்ணால் சார்ஜ் வந்து என்ன அஃபென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா A1 இப்போ அது அக்யூஸ்டுன்னா வந்து நீ அக்யூஸ்ட் ஆகிய இந்த நேரத்தில் இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் இன்னார அடிச்ச இல்லாட்டி கொண்டு எது செஞ்சாலும் அது அட்டாக் ஸ்பெசிஃபை வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால நீங்கள் வந்து இந்த குற்றம் புரிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு இது பற்றி என்ன சொல்லணும், இதை தான் சார்ஜஸ். இப்போ சார்ஜஸ்க்கு வந்து வர 1 இருக்கும், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த அஃபென்சஸ். இந்த அஃபென்சஸ் சார்ஜஸ் நீங்கள் எது பண்ணல அது அதே மாதிரி தான். எவிடன்ஸ் வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் விடணும். அதில் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வேணும், டிஃபென்ஸ் வேணும்னா விடலாம், விடாமல் போகலாம். அது ஸோ ட்ரையல் போகையில் அது வேறு விஷயம். பட் எக்ஸாம் அதுக்கு வந்து என்னென்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிக்கணும், 313 எவிடன்ஸ் முடிக்கணும், டிஃபென்ஸ் இருந்தால் டிஃபென்ஸ் எவிடன்ஸ், தென் வந்து ஆர்குமெண்டேட்டு ஜட்ஜ்மெண்ட் போடையில் கன்விக்ஷன் இருந்ததுன்னா கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ், அது வந்து சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணுற முன்னாடி கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் போடணும், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணணும். அது மெத்தட். இது வந்து ப்ராக்டிஸ்க்கு. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு என்னென்னா சார்ஜஸ் கொடுத்துருவாங்க, ஸோ ஃபேக்ட்ஸை கொடுத்துருவாங்க. அது அந்த சார்ஜிட்டில் வந்து ஃபேக்டை வந்து சார்ட்டாக கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த சார்ஜஸ்க்கு வந்து எவிடன்ஸ் எடுக்கணும். இப்போ சொன்னால் பீட்டர் இந்த விட்னஸ் இது சம்மந்தமாக சொல்லியிருக்காரு. இப்போ எதுனா 2 விதம். ஓரல் எவிடன்ஸு கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து வெரி லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குது, அதுவும் வேணும். பட் இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா டைரக்ட் எவிடன்ஸ் ஒன்று இருக்குது, சர்க்கம்ஸ்டான்ஷியஸ் எவிடன்ஸ். டைரக்ட் எவிடன்ஸு அப்படின்னா ஐ விட்னஸஸ், அதான் நேராக ஐ டு ஐ பார்த்தது, அக்கரன்ஸ் நடந்ததை வந்து நேரடியாக பார்த்தவங்கெல்லாம் ஐ விட்னஸஸ். ஹியர்சே எவிடன்ஸுன்றது வந்து அது கேட்டதை சொன்னவர் கேட்டதை அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி அவர் சொல்லி கேட்டேன், அவர் பார்த்ததா சொன்னார், அவர் கேட்டதாக சொன்னார். ஸோ இப்படி வர்றது எல்லாமே வந்து என்னென்னா ஹியர்சே எவிடன்ஸ். டைரக்ட் ஐ விட்னஸஸ்ன்றது வந்து நேரடியாக பார்த்த அக்கரன்ஸை வந்து கண்ணடியாக நேக்கட் ஐயில் வந்து டைரெக்டாக பார்த்தவங்களாம் ஐ விட்னஸஸ். இப்போ இவங்க என்ன கிரிமினல் கேஸஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கின உடனே விட்னஸஸை பார்த்தோன்னு என்னென்னு 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அதெல்லாம் அதில் பேஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் சார்ஜிட்டு வரும் பின்னாடி. அதான் இப்போ எவிடன்ஸ் விடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 161 என்ன கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பெல்ட் எடுப்பாங்க. ஸோ அதில் எதெல்லாம் வந்து என்ன வருதோ, இப்போ அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஒன்லி டிஃபென்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம், கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். இப்போ எதுக்காகனா, நீங்கள் 161 ஸ்டேட்மெண்ட், அதை போலீஸ் முதல்ல உங்களை விசாரித்தப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் கோர்ட்டில் வந்து உங்களை விசாரிக்கையில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்னென்னா, அன்னைக்கு வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்பன்ஸோ கான்ட்ரடிக்ஷன்ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. முக்கியமாக வெதர் இட் இஸ் அ மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் நாட். அப்படி இப்போ நான் போனேன்னு சொல்லலாம், ஒருத்தர் போனோன்னே நான் எத்தனை மணிக்கு போனேன், நல்லாடி இங்கே போயிட்டு போனேன், அங்கே போயிட்டு போனேன், இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த டேஸில் வந்து மறந்துடும். பட் என்ன நடந்தது, இன்னாரை கொன்னாங்க, இது மூலமாக அட்டாக் பண்ணாங்கன்றது இட் இஸ் அ மெட்டீரியல். இது மாறக்கூடாது, மாறவும் மாறாது. யார் அடித்தாங்கன்றது எத்தனை வருஷம் மாறுமா, எதில் வந்து அருவாளில் வெட்டினானா கத்தியில் குத்துனானா மாறுமா, மாறவே மாறாது. எங்கே வச்சு எப்போ அடித்தாங்கன்றது மாறுமா, டைம் வேண்டியில்லை. அது என்னமோன்னு வாட்சை பார்த்துட்டுலாம் பார்க்க மாட்டோம்.
பட் இது வந்து மெட்டீரியல்ஸ், இது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆகக்கூடாது. இதை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் போகையில் எதுக்கு போனீங்கன்னா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கோ அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். மார்க்கெட்டுக்கு போனேன்னா, ஆஸ்பத்திரிக்கு போனேன், இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால இங்கே நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, கான்ட்ரடிக்ஷன்னா அவர்கிட்ட வந்து நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனதை சொன்னேன், இப்போ வந்து நான் வந்து ஹோட்டலுக்கு போனதை சொன்னேன். வில் இட் அஃபெக்ட் தி ரூட் ஆஃப் தி கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன்? அதை தான் நம்ம அந்த கான்ட்ரடிக்ஷன், மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷனில் இதுதான் வந்து மெட்டீரியல் இருந்தது எங்கன்னா ஃபேக்ட்ஸ் கனெக்டட் வித் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூஸ். என்ன ஃபேக்ட் தேவையோ அது வந்து தேவை வந்து சம்டைம் வந்து ஃபேக்ட் அதர்வைஸ் ரெலவெண்ட் அப்படின்னு. சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல இல்லை, நான் வந்து இப்போ அக்கரன்ஸு மதுரையில் நடந்திருக்கு, நான் அந்த இடத்துல மெட்ராஸில் இருக்கிறேன். நான் மெட்ராஸில் இருந்தது வந்து ஃபேக்ட் நாட் ரிலவெண்ட் ஃபேக்ட். தட் ஃபேக்ட் இஸ் அதர்வைஸ் ரிலவெண்ட். நான் மெட்ராஸில் இருந்திருந்தேன்னா இங்கே நான் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இங்கே இருந்தேன்னு ப்ரூவ் பண்ணன்றது இல்லை. நான் அந்த நேரத்தில் மெட்ராஸில் இருந்தேன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா that may not be relevant for this, but the fact otherwise relevant, it is a fact relevant to this case. அப்படின்னா நான் மெட்ராஸில் இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா கட்டாயம் நான் வந்து மதுரையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் இந்த இதை செஞ்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் த வே வி ஹவ் டு அப்ரிசியேட் த எவிடன்ஸ். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து அதை சார்ஜஸ் இருந்து சார்ஜஸ் என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஐ விட்னஸ் இருக்காங்களா, கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா, வெதர் தட் கான்ட்ரடிக்ஷன் இஸ் மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷன். டாக்குமெண்ட்னு வரையில் உங்களுக்கு வந்து இதுதான் வரும். சப்போஸ் 161(4) இருந்ததுன்னா மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆர் டையிங் டிக்ளரேஷன் இருந்தது. இப்போ சப்போஸ் டையிங் டிக்ளரேஷன்னா டாக்டர் வந்து ஃபிட்னஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காரா. ஸோ அதே மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்களோ, உங்களுக்கு கன்ஃபெஷன் இஃப் இட் இஸ் வந்து ரெக்கார்டட் அண்டர் கன்ஃபெஷன் மேடு பிஃபோர் த போலீஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் அட்மிசபிள் எவிடன்ஸ், இட் ஹிட் பை செக்ஷன் 25 ஆஃப் த எவிடன்ஸ் ஆக்ட். whereas there is an exception, that section 27 of evidence act says that if the any materials on the confession statements leading to the recovery or for discovering the material facts, that person is admissible. அப்போ அது என்ன பண்ணணும், நீங்கள் மற்ற எல்லாம் கொடுத்த கன்ஃபெஷன்லாம் நீங்கள் கொலை செஞ்சது போனது வந்தெல்லாம் அட்மிஷன் கிடையாது. பட் என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் அந்த கொலைக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது கத்தியவோ கம்போ என்ன சொல்கிறோமோ அதை வந்து நான் அந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன். அது மறைச்சி வச்சுருக்கிறது சும்மா ரோட்டில் போட்டிருந்தது கிடையாது. அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி நாலேஜ் ஆஃப் தி அக்யூஸ்டு அலோன். அங்கே தான் நம்ம வி கோ டு விசுவலைஸ் அந்த கன்சர்ன். சும்மா நம்மளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போகிறேன் எங்கே போனேன் நீ ரோட்டு மேலே இருந்து தூக்கி எடுத்தேன், அதை ஏன் பண்ண எடுக்கலாமே. அது மாதிரி கடையில் வாங்கக்கூடிய பொருள் அப்படி எடுக்கக்கூடாது. இதை வந்து என்ன, டிஸ்கவரி ஆஃப் தி ஃபேக்ட்ஸ். டிஸ்கவரி, அப்போ டிஸ்கவரினா என்ன பண்ணணும், இல்லாத ஒரு மறைஞ்சிருக்கிறத தான் டிஸ்கவர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணால் அதை வந்து என்னென்ன மறைச்சி வச்சிருந்த ஒரு பொருளும் இடமும், it is a exclusive knowledge of the accused alone. அப்போ he given the statement, confession statement, and based on the confession statement he took the investigating officer in the presence of some third party or common witness. Then he goes there, he will find out that he saw that place and also took the material and handed it over to the investigating officer in the presence of then common witness. இதுதான் வந்து இண்டிபெண்ட் விட்னஸ்ன்னு அதுக்கு சொல்லுவோம். அதுக்கு நான் இன்னொரு போலீஸ்காரனை கூட்டிகிட்டு போய் போடக்கூடாது, இல்லாட்டி இவங்க அக்யூஸ்டோட கம்ப்ளைண்ட் வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு போய் அப்படி பண்ணக்கூடாது. இண்டிபெண்ட் ரெண்டு பேர்த்துக்கு பொதுவானவங்க, இட்ஸ் காமன் பர்சன். அதுமாரி இண்டிபெண்ட் விட்னஸ் முன்னிலையில் ஒரு மறைந்து இருக்கக்கூடியதை வந்து எடுக்கிறது. அது வந்து இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்ன அதே இதை எடுத்து கொண்டு போய் அவங்க கொடுத்தாங்கன்னா that portions falls under section 27 பழைய ஆக்டில். இப்போ நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் பார்த்துக்காங்க, that is admissible in evidence. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ நம்ம இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நமக்கு அது பண்ணலாம். அப்போ வந்து எப்போ வந்து கன்ஃபெஷனை எடுத்துக்க முடியும், எந்த போர்ஷனை எடுத்துக்க முடியும், எது எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த வெப்பன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஐஓ இருந்தான்னா ஐஓ மூலமாக ஐடென்டிஃபை பண்ணணும், ஐ விட்னஸ் மூலமாக. அப்புறம் டாக்டர் இருந்தாருன்னா டாக்டர்கிட்ட வந்து பாசிபிலிட்டி ஆஃப் காசிங் இன்ஜூரிஸ் வந்து வித் திஸ் வெப்பன் சொல்லிட்டு அதை கொராபரேட் பண்ணணும். தென் ஐஓ அந்த ரெக்கவரி இண்டிபெண்ட் விட்னஸ் சொன்னாங்களே, அந்த இண்டிபெண்ட் விட்னஸ்கிட்ட வந்து அவன் என் முன்னிலையில் தான் இவர் கன்ஃபெஷன் இவர் கூட்டிகிட்டு போய் என்கிட்ட எடுத்து கொடுத்தாரு அப்படின்றத அந்த ரெக்கவரியை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் இது வந்து என்ன, அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், மோட் ஆஃப் ப்ரூஃப் வந்து
இதெல்லாம் அதனால வந்து என்னென்னா கன்ஃபெஷன் கொடுத்தாரா, அது வந்து என்னென்னா ஜுடிஷியல் கன்ஃபெஷன், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன், போலீஸ், அது 3 தான் இருக்கும். போலீஸ்கிட்ட கொடுக்குற கன்ஃபெஷன் நாட் அட்மிசபிள். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்றது வந்து அதர் தென் த ஜுடிஷியல் ஆஃபீஸர், சப்போஸ் விஓஓ ஆர் சம் அதர் கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல். சப்போஸ் ஜுடிஷியல் கன்ஃபெஷன்னா மேஜிஸ்ட்ரேட்டே வந்து 1464 வந்து அவங்க இது பண்ணி கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ஜுடிஷியல். ஜுடிஷியல் கன்ஃபெஷன் எப்போயும் வேல்யூ உண்டு. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் இஸ் வீக் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தட் ஹேஸ் டு பி கொராபரேட்டட் வித் சம் இண்டிபெண்ட் விட்னஸ். ஸோ அதோட கொராபரேட் பண்ணணும். ஸோ கிரிமினல் கேஸ்க்கு ஒன்றுக்கும் கொராபரேஷன் தேவை. ஸோ சிவில் கேஸுக்கு வந்து அந்த கொராபரேஷன்றது வராது. அது வந்து என்ன, இது வந்து ஒரு இதுவுமே கிரிமினல் கேஸை பொறுத்தளவுக்கு வந்து கொராபரேஷன் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் ஃபைண்டு பண்ணதுக்கப்புறம் கோர்ட் வந்து என்ன பண்ணால் வில் கம் டு த கன்க்ளூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து இஃப் தி விட்னஸ் இஸ் வந்து கன்சிஸ்டன்ட், ரிலையபிள், credible, if this evidence of this witness inspires the confidence of the court, அது முக்கியம். That witness must be, evidence must be inspires the confidence of the court. அதுதான் எல்லா எவிடன்ஸ் இது வர முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் விட்னஸஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து 100 விட்னஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஐ விட்னஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்ஜூர்டு விட்னஸ் வச்சுக்காங்க, ஆர் போக்சோ ஆக்டில் வந்து விக்டிம்னு வச்சுக்காங்க. இப்போ வந்து we cannot expected a independent witness for the sexual assault offense. அப்போ வந்து no it has not, the victim witness has not been corroborated, you can't say that. ஸோ அதுதான் we have to see the nature of complaint என்ன, nature of dispute என்ன, nature of witness என்ன. நம்ம மெயினாக கோர்ட் கான்சியஸாக பார்க்கறது வந்து possibility of presence in that place. அதுதான் வந்து அதுதான் the court were to weigh it from the appreciation of evidence from all the materials, whether the presence of that particular witness is possible, probable, whether it will inspire the confidence of the court. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பண்ணோம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து whether charge has been proved it or not. இப்போ பண்ணணும், இப்போ ஒரு சார்ஜ், இப்போ எல்லா சார்ஜ் இருக்கணும். இப்போ 4 பேருக்கு வேணால் 120B இருக்கு. ஸோ 120Bக்கு வந்து என்னென்னா எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. It can be gathered from the contact of the parties. ஸோ அப்போ வந்து இல்லை அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா அது 125ல அக்யூட்டல் பண்ணிடலாம். டஸ்ஸிங் மீன் வந்து டைரக்ட் எவிடன்ஸு 302க்கு இருக்குன்னா அது பண்ணணும்னு அவசியம். அதனால் எதில் வந்து டவுட் இருக்கோ, இப்போ விச் இஸ் நாட் ப்ரூவ்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட்னா வெதர் தட் அஃபென்ஸ் we can accuse the person or accused from that offense alone. இப்போ எனி மெட்டீரியல்ஸ் ப்ரூவ்டு வித் பர்டிகுலர் அஃபென்ஸ்னா we can வந்து கன்விக்ட் த பர்சன் ஃபார் தி பர்டிகுலர் அஃபென்ஸ். அதனால நம்ம வந்து அனலைஸ் பண்ணையிலே, அப்ரிசியேஷன் பண்ணையிலேயே ஓவர் டேக்ட் எதில் இருக்குது, கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கான், கான்ட்ரடிக்ஷன் என்ன இல்லை, மேஜர் மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷன் இல்லை, ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸு, சரி அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கையில் கம் டு த கன்க்ளூஷன் த பர்டிகுலர் அக்யூஸ்ட் ஹஸ் கமிட்டட் தி பர்டிகுலர்ஸ் அஃபென்ஸ்னா தென் கோர்ட் கேன் ரெக்கார்டு தி. இப்போ இதில் ஏதாவது டவுட் வந்தால் when there two views are possible or any doubts arises then the benefit has to given to the accused. அதில் தான் வந்து நாட் ப்ரூவ்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட். அதுதான் அந்த சிவிலுக்கு கிரிமினலுக்கு அதில் வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், இதில் வந்து பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட். ஆல் ரீசனபிள் டவுட்னா நீங்கள் எல்லா கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, எல்லா மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷன் இருக்கணும். சம்திங் வேர் நாட் ப்ரூவ்டுனா தென் we can say that வந்து சம் ரீசன் சொல்லணும். ஸோ இந்த காரணத்தினால இதை வந்து ப்ரூவ் பண்ண வேற ஒரு காரணம் இருக்குது, இல்லாட்டி சந்தேகம் எழுகுது, அதனால சந்தேகத்தின் பலனை வந்து நான் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து சாதகமாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். எந்த சந்தேகமே இல்லை அப்படின்னா எந்த சந்தேகமும் இல்லை, அதாவது ரீசனபிள் டவுட் இல்லை, அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அக்யூஸ்டு இதை கமிட் பண்ணதாக தெரியுது அப்படி. தெர் இஸ் ஒன் view are possible, the possibility of committing the offense by the accused alone, then he has to be convicted. If there any other possible views are there, he has to be acquitted. That benefit of doubt must be extended in favor of the accused. இதுதான் வந்து கான்செப்ட் இதுதான். ஸோ இதை பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்கன்னா நீங்கள் எழுதுகிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்கள் ரீசன் சொல்லணும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டருக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணே வேணாம். அது மாதிரி நான் சொல்லுவேன், டெய்லி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை வச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆகிடும். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் லாவில் தான் வந்து அதுதான் மெயின் வந்து, அதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. தட்ஸ்